நவ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கு வரும். கேம்பெயின்னா என்ன, ஆட் செட்டு, ஆடு, பிக்சல், கன்வர்ஷன் செட்டப் அண்ட் ஆட் பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் என்னன்ற ஒரு ஜஸ்ட் ஸ்மால் ஓவர்வியூ. இதுதான் ஃபேஸ்புக் ஆட் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர். ஆட் அக்கௌண்ட் நேம் வந்து ப்ராட்மைன் குரூப்பு. ப்ராட்மைன் குரூப்புக்கு கீழே 2 டிஃப்ரெண்ட் கேம்பெயின். ஏன் 2 டிஃப்ரெண்ட் கேம்பெயின்னா 2 கேம்பெயினோட அப்ஜெக்டிவ் வந்து டிஃப்ரெண்ட். ஒன்று லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின், இன்னொன்று வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயின். அந்த ஒரு கேம்பெயினுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆட்செட்ஸை நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஏன் டிஃப்ரெண்ட் ஆட்செட்ஸ் அப்படின்னா, நான் ஒரு லொக்கேஷனுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இந்தியா ரன் பண்ணுறேன், சிங்கப்பூர் ரன் பண்ணுறேன். இந்தியாவில் ரன் பண்ணுற கண்டென்ட் வேறு, டார்கெட்டிங் வேறு. சிங்கப்பூரில் ரன் பண்ணுற கண்டென்ட் வேறு, டார்கெட்டிங் வேறு. அதனால் 2 டிஃப்ரெண்ட் ஆட்செட்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியாவோட ஆட்செட்டுக்கு கீழே இந்தியாவோட டார்கெட்டிங் இருக்கும், அதுக்கு அண்டர் இந்தியாவோட ஆட் காப்பீஸ் இருக்கும். அதே மாதிரி சிங்கப்பூரில் சிங்கப்பூரோட ஆட்செட்டில் சிங்கப்பூர் டார்கெட்டிங் இருக்கும், அந்த ஆட்செட்டுக்கு கீழே சிங்கப்பூரோட ஆட் காப்பீஸ் இருக்கும். ஸோ இதுதான் பர்பஸ், இதுதான் ஃப்ளோ. ஒரு ஆட் அக்கௌண்ட்டு கீழே மல்டிபிள் அப்ஜெக்டிவ்ஸுக்கு மல்டிபிள் கேம்பெயின், ஒரு கேம்பெயின் கீழே மல்டிபிள் ஆட்செட், ஒரு ஆட்செட்டுக்கு கீழே மல்டிபிள் ஆட் காப்பீஸ். பிக்சல்ஸ்ன்றது ட்ராக்கிங் கோட். அந்த ட்ராக்கிங் கோடை ஃபேஸ்புக் ஆட் மேனேஜரில் நீங்கள் காப்பி பண்ணி வெப்சைட்டில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, வெப்சைட்டில் ஒரு கால் டு ஆக்ஷன்ஸ் நடக்குதுன்னா அதை நீங்கள் ட்ராக் பண்ணணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேம்பெயின் வந்து க்ரியேட் பண்ணுறேன் வெப்சைட்டில் என்கொயரி ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு. விசிட்டர்ஸ் வந்து என்கொயரி ஃபார்ம் சப்மிட் பண்ணாங்கன்னா அதை ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணி ஃபேஸ்புக்கோட டேஷ்போர்டில் அப்பியர் ஆனால் மட்டும்தான் எனக்கு கேம்பெயினோட ரிசல்ட் என்னன்றது தெரியும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா அந்த ட்ராக்கிங் கோடை நான் வெப்சைட்டில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அந்த ட்ராக்கிங் கோட் நேம் தான் பிக்சல். இந்த செட்டப் ப்ராசஸ் பேர் தான் கன்வர்ஷன் செட்டப். அந்த கோடை கொண்டு வந்து வெப்சைட்டில் போட்டு அண்ட் அதோட ட்ரிகரிங் எல்லாம் கரெக்ட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுறது தான் கன்வர்ஷன் செட்டப். ஆட் பிளேஸ்மெண்ட்ன்றது உங்களோட ஆடு எங்கெங்கெல்லாம் டிஸ்பிளே ஆகும் அப்படின்றது தான். ஃபேஸ்புக்கில் டிஸ்பிளே ஆகும் அண்ட் இன்ஸ்டாகிராமில் டிஸ்பிளே ஆகும். ஆடியன்ஸ் நெட்வொர்க்னா ஃபேஸ்புக் டைப் பண்ணியிருக்கிற வெப்சைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸில் டிஸ்பிளே ஆகும். மெசஞ்சர்ன்றது மெசஞ்சர் ஆப்.